Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ்ங்கிறது இம்பார்ட்டன்டான 10 மார்க் கொஸ்டின். இது வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அப்படிங்கிற பேப்பர்ல இருக்கு. ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் இதை எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நாலேஜ்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கை எழுதிருங்க. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்து போட்டிருக்கேன், நீங்க வந்து அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோட நேச்சர். இந்த நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இதை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. இது மொத்தம் வந்து 6 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, இது வந்து 6 டைப்பா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீரியரி நாலேஜ், posteriori explicit knowledge, tacit knowledge, proportional knowledge and non-proportional knowledge. இப்படி 6 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, அது என்னென்ன டைப்? அப்பீரியரி நாலேஜ், posteriori knowledge, explicit knowledge, tacit knowledge, proportional knowledge and non-proportional knowledge. இப்போ நம்ம இந்த 6 டைப்பையும் இண்டிவிஜுவலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பீரியரி நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்பீரியரி நாலேஜ் அப்படின்னா முன்னோடி. அப்பீரியரி அப்படின்னா ப்ரீவியஸ் அப்படின்னு அர்த்தம், பிஃபோர். ஓகேவா, இது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். ஓகேவா, அந்த அப்பீரியரி அப்படின்னா என்னன்னா ஃப்ரம் தி இயர்லியர். இது வந்து 1 மார்க்ல வரும், நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It implies that a person can derive knowledge from the world without needing to experience it. அதாவது இந்த அப்பீரியரி நாலேஜ் பொறுத்தவரை எப்படின்னா நம்ம இந்த வேர்ல்ட்ல எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவை தான் வந்து அப்பீரியரி நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. This is better known as reasoning. That is to say that அப்பீரியரி நாலேஜ் or justification is independent of experience or empirical evidence அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா டிடக்டிவ் ரீசனிங் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் அரைவிங் அட் கன்க்ளூஷன். அதாவது இது வந்து டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. டிடெக்டிவ் ரீசனிங்னா ஃப்ரம் த டாப் டு பாட்டம். ஓகேவா, டாப் டு பாட்டம் ஆர்டரைஸ் பண்றது. அப்பீரியரி நாலேஜ் ஃபைண்ட் இட்ஸ் பிளேஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆஸ்ட்ரானமி அண்ட் மெட்டாபிசிக்ஸ். ஓகேவா, இது வந்து சப்ஜெக்ட்ஸ்ல அப்பீரியர் ஆகுது. ஓகேவா, என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்பீரியரி நாலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 11 + 1 12. ஓகேவா, 10 + 1 11, 9 + 1 10 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10 + 1 11, 11 + 1 12 அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஈஸிலி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலை ஆட் பண்ணிட்டு திரும்ப 1 2 3 4 கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு வந்து இப்படிதான் கவுண்ட் பண்ணணும், இப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலேஷன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து எவ்வளோ வந்து பிரிக்ஸ் தேவைப்படும், எவ்வளோ லோடு வந்து சாண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத அவரால் கால்குலேட் பண்ணப்படும். பிகாஸ் அவருக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரியும், இந்த பிரிட்ஜ்க்கு இவ்வளோ அளவா, ஸோ இதுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற ஃபார்முலேஷன் ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுதான் வந்து அப்பீரியரி நாலேஜ். அண்ட் த செகண்ட் திங், ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் நாலேஜ் பார்க்க போறோம்னா போஸ்டீரியரி நாலேஜ், அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா, இந்த போஸ்டீரியரி நாலேஜ் பார்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட் டு அப்பீரியரி நாலேஜ். இந்த அப்பீரியரி நாலேஜுக்கு ஆப்போசிட் தான் போஸ்டீரியரி நாலேஜ். இந்த போஸ்டீரியரி நாலேஜோட லாட்டின் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லேட்டர், அதாவது வந்து பின்னாடி. ஓகேவா, this is a reference to experience and using inductive reasoning to gain knowledge. அதாவது வந்து நம்ம நாலேஜை கெயின் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவையில்லை.
எதுல அப்பீரியரி நாலேஜ்ல வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஆனா போஸ்டீரியர்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் நம்மளால நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட 5 சென்ஸ் வச்சுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம டச் பண்ணா, நம்ம ஹேண்ட் யாராவது டச் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? நம்மள வந்து யாராவது வந்து ஸ்லாப் பண்றாங்க அல்லது பைட் பண்றாங்கன்னா அதெல்லாம் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட 5 சென்ஸ் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு லாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங் வச்சு நம்ம சப்ஜெக்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். In other words, it could be said that a posterior knowledge or justification is dependent on experience. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் போஸ்டீரியர் நாலேஜ நம்மளால அடைய முடியும்னு சொல்றாங்க. இப்போ நேச்சுரலிஸ்ட், பிராக்மட்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதை போஸ்டீரியரி நாலேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் கிடைக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக் வந்து பார்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம விசிபிள் பண்றோம். நம்ம பார்க்கும்போது அந்த நாய் வந்து குலைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து யாராவது நம்மகிட்ட மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வெளியே போய் பார்க்குறோம். மழை பெய்யுது அப்படின்னு அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், பார்க்குறோம். ஆமா மழை பெய்யுதுன்னு அப்புறம் தான் சொல்றோம். நம்ம பார்க்காம எதையும் வந்து சொல்லக்கூடாது. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி தான் வந்து இந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட் நாலேஜ். இந்த எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் வந்து அப்படியே வந்து அப்பீரியர் நாலேஜோட சிமிலர். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் இஸ் சிமிலர் நாலேஜ் தட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் perhaps மோர் ரிலையபிள். ஓகேவா? அதாவது அப்பீரியர் நாலேஜோட அப்படியே ஒத்து போகக்கூடிய விஷயம் தான் எக்ஸ்பிளிசிட் நாலேஜ். அதுல சொல்லக்கூடிய விஷயமும் இதுல சொல்லக்கூடிய விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும். It is knowledge that is recorded and communicated through media like libraries and database. அதாவது வந்து இது வந்து நம்ம எப்படி இந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம்னா, ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ், அதாவது வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கார்டட் பண்ணப்பட்டிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்யூனிகேட்டட் த்ரூ மீடியாஸ் மூலியமா, இப்போ நம்ம டெலிவிஷன் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நியூஸ்ல கேட்கலாம், மேகசின்ஸ் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், லைப்ரரிஸ்ல போய் புக்ஸ் எடுத்து படிச்சு அதுல இருந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், டேட்டா பேசஸ் மூலியமா கலெக்ட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் நெட் சோர்சஸ்ல வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மீடியாஸ் மூலியமா நம்ம வந்து நாலேஜை வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது வெளிப்படையான அறிவுன்னு அர்த்தம். எனிதிங் ஃப்ரம் த ஆர்ட் டு சயின்ஸ் can have elements that could be expressed clearly and they constitute explicit knowledge. ஓகேவா? இதுல வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் நாலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது tacit knowledge. இந்த tacit knowledge வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is opposite to explicit knowledge. அதாவது explicit knowledgeோட டோட்டல் ஆப்போசிட் தான் வந்து tacit knowledge. tacit அப்படிங்கிறது மறைவான. ஓகேவா? it cannot be expressed verbally. அதாவது tacit knowledge is knowledge that you have but cannot express verbally. அதாவது இது நமக்கு இருக்கும் பட் நம்மளால verbal எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதுதான் tacit knowledge. Persons with tacit knowledge have usually had that knowledge for so long that they cannot remember how they learned it or why it is true. அதாவது வந்து ஒரு பர்சன்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து அந்த நாலேஜ் இருக்கும் பட் அதை அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களால ரிமெம்பர் பண்ணவே முடியாது. They are simply aware that it is useful. Accurate knowledge that exists in their mind. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதர் ஸ்டேட்ல போய் இப்போ ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கேரளால ஒர்க் பண்றோம்னா நம்ம ஒரு 10 to 20 years அங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்க.
நம்மளே அறியாம நம்ம வந்து மலையாளம் வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். பட் நம்ம எப்படி மலையாளம் பேசுறோம், எப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. நீங்க வந்து கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா, இல்ல உங்களுக்கு யாராவது டீச் பண்ணாங்களா, வாட் எவர் இட் இஸ், நீங்க எப்படி அதை வந்து கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கும், நீங்க பேசியிருப்பீங்க. அதுதான் வந்து டாசிட் நாலேஜ், மறைவான விஷயம். ஆனா அது எப்படின்னு நமக்கு தெரியாது. இது வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூமெண்ட், கெஸ்டரு, பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷனை. knowledge that communicated non-verbally is otherwise known as tacit. அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூமெண்ட், இது எல்லாமே வந்து நான் வெர்பல் ஆக்டிவிட்டிஸ். இதை வந்து டாசிட் நாலேஜ்னு சொல்றாங்க. இந்த டாசிட் நாலேஜ் வந்து இஸ் ஆப்போசிட் டு எக்ஸ்பிளிசிட் நாலேஜ். அதான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிளிசிட் நாலேஜோட டோட்டல் ஆப்போசிட் தான் இந்த டாசிட் நாலேஜ். எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் இஸ் ஈஸிலி டிரான்ஸ்ஃபரபிள். எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் வந்து நம்ம வெளிப்படையா நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் ஒருத்தவங்ககிட்ட. ஆனா இந்த டாசிட் நாலேஜ் அப்படி பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டான டீச்சர். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லா விஷயத்துலையும். அவங்களால வந்து ட்ரபிள் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த கிளாஸ் ரூமோட சுச்சுவேஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதே வந்து இவங்க எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட கோ டீச்சர்ஸ்கிட்ட வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அவங்களால இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து tacit knowledge. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது proportional knowledge. proportional knowledge அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். It is also known as descriptive or declarative knowledge. இதை descriptive knowledge இல்லைன்னா declarative knowledgeன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 மார்க்ல explicit knowledge and tacit knowledge are proportional and non-proportional knowledge அப்படின்னு சொல்றாங்க. And proportional knowledge is expressed through ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது வந்து இந்த ப்ரொபோர்ஷனல் நாலேஜுக்குன்னு ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு. அது மூலியமா தான் லிட்ரலி இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. The key attribute of proportional knowledge is that it states something is true. எது சில விஷயம் ட்ரூவா இருக்கும் தெரியுமா, அதைத்தான் வந்து இது வந்து ஸ்டேட் பண்ணுது. ஓகேவா? இட் இஸ் நாலேஜ் ஆஃப் சம்திங் அண்ட் நாட் அபவுட் ஹவு டு டூ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் லேர்ன் டு யூஸ் அ கம்ப்யூட்டர் பட் மே நாட் நோ ஹவு டு ப்ரோக்ராம் அ கம்ப்யூட்டர். இப்போ சிம்பிளா ப்ரொபோஷனல் நாலேஜ்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும். பட் அதை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளால வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், கர்சர் வந்து மூவ் பண்ண தெரியும், டெக்ஸ்ட் பண்ண தெரியும், இப்படி எல்லாமே தெரியும். பட் அந்த ப்ரோக்ராமை வந்து நம்மளால செட் பண்ண தெரியாது. ஓகேவா? அதுதான் வந்து ப்ரொபோஷனல் நாலேஜ். நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும், ஆனால் அது எப்படி செஞ்சோன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் ப்ரொபோஷனல் நாலேஜ். இந்த நான் ப்ரொபோஷனல் நாலேஜை இம்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரொசீஜரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1 மார்க்ல கேட்கலாம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ப்ரொபோஷனல் நாலேஜ். இது வந்து அப்படி ப்ரொபோஷனல் நாலேஜுக்கு ஆப்போசிட் தான் இந்த நான் ப்ரொபோஷனல் நாலேஜ். இது வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்னு சுச்சுவேஷன்லையும் இந்த நான் ப்ரொசீஜரல் நாலேஜ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இப்போ இம்பரேட்டிவ் நாலேஜ் இஸ் நோயிங் ஹவ். அதாவது வந்து இந்த இம்பரேட்டிவ் நாலேஜ் இருக்கு தெரியுமா, இது வந்து என்னன்னா எப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நோயிங் ஹவ். இட் இஸ் அபவுட் ஹவு டு கேரி அவுட் டாஸ்க் எஃபெக்டிவ்லி. ஒரு டாஸ்கை எப்படி வந்து இஃபெக்டிவான மேனர்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். திஸ் மே இன்வால்வ் ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராசஸ் பை விச் சம்திங் கெட் அச்சீவ்டு. Some people hold the secrets as their grandmother, passing down a family recipe to her granddaughter. அதாவது வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டான ரெசிபி இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு. அது வந்து அப்படியே வந்து வழி வழியா கடத்தப்பட்டிருக்கும் அவங்க பேத்தி வரைக்கும். ஓகேவா? அதுதான் வந்து
இம்பரேட்டிவ் நாலேஜ் சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப கேஎஃப்சி அவங்க வந்து அந்த தாத்தா தான் வந்து கண்டுபிடிச்சாரு. இதுல வந்து 11 ஹெர்ப் இருக்கு அண்ட் ஸ்பைசஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த ஃபிளேவர் தான் வந்து அந்த சிக்கனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இது வந்து இன்னமும் இந்த ரெசிபி வந்து அவங்களுக்கு அவங்களோட பிரான்ச்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. அந்த ரெசிபி வந்து ஸ்டில் டேட் வரைக்கும் பாஸ் ஆகுது. அதுதான் வந்து கேஎஃப்சி வந்து இவ்ளோ பாப்புலரா இருக்கிறதுக்கு ரீசன். அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்த எப்படி பண்றதுன்னு தெரியும். இப்ப வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலியில வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க? இப்ப 2 பேர் இருக்காங்க. இன்னொரு ஃபேமிலியும் பிஸ்னஸ் பண்றாங்க. இவங்களும் பண்றாங்க. பட் இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு டாக்டிக் இருக்கும். அந்த இது வந்து அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அடுத்தடுத்து சொல்லி தருவாங்க. அதனாலதான் இவங்க வந்து நல்லா வந்து பிசினஸ்ல growth ஆகுறாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து இம்பரேட்டிவ் நாலேஜ். ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து எத்தனை டைப் பார்த்தோம்னா 6 டைப் பார்த்திருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீரியரி நாலேஜ், போஸ்டீரியரி நாலேஜ், எக்ஸ்பிளிசிட் நாலேஜ், டாசிட் நாலேஜ், ப்ரொபோஷனல் நாலேஜ் அண்ட் நான் ப்ரொபோஷனல் நாலேஜ். அப்பீரியரி நாலேஜ் அப்படின்னா நமக்கு வந்து எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போஸ்டீரியரி நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதுல இருந்து நம்ம நாலேஜை க்ரோத் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் வந்து அப்பீரியரி நாலேஜோட சிமிலாரிட்டியா இருக்கும். ஓகேவா? அது வந்து எல்லா விஷயமும் நம்ம மீடியா மூலியமா நமக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து டாசிட் நாலேஜ். இந்த டாசிட் நாலேஜ் வந்து எக்ஸ்பிளிசிட் நாலேஜோட டோட்டல் ஆப்போசிட். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து வேர்பலி வந்து நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இந்த டாசிட் நாலேஜை வந்து நம்ம வந்து நான் வேர்பல் மூலியமா தான், அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூமெண்ட், இது மூலியமா தான் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரொபோஷனல் நாலேஜ், இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் அல்லது டிக்ளரேட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நம்மளால வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியும், பட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் நாலேஜ். இந்த இம்பரேட்டிவ் நாலேஜ் வந்து ப்ரொபோஷனல் நாலேஜோட ஆப்போசிட். ஓகேவா? இது வந்து நான் ப்ரொபோஷனல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ப்ரொசீஜரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்திலயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்லயோ நம்மளால அப்ளை பண்ண முடியும், அந்த சுச்சுவேஷனை வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதுதான் வந்து நான் ப்ரொசீஜரல்